இதுவரைக்கும் திமுக செஞ்ச சாதனை என்ன? சாதனையா? அப்படிலாம் ஒன்றும் அவங்க செய்யலையே, அப்படிலாம் செய்யல. ஆனா அவங்க நிறைய ஊழல் செஞ்சிருக்காங்கல்ல, அதுல டாப் 5 ஊழல் என்ன? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போதைய தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி சினிமாவில் இருக்கும்போது கத்தி படத்துல ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பாங்க. வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியாது. அந்த அளவுக்கு முக்கியமான மிகப்பெரிய ஊழல் தான் அந்த 2G ஸ்பெக்ட்ரம். 2008ல திமுகவோட அமைச்சரா ராசா அவர்கள் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு இந்த 2G மொபைல் நெட்வொர்க்கோட லைசன்ஸ், இந்த ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸ் இருக்குல்ல, அதை கொடுக்குற உரிமை அவங்க கிட்ட தான் இருந்தது. அதை மிக குறைஞ்ச விலைக்கு நிறுவனத்துக்கு கொடுத்து அவங்க கிட்ட இருந்து கமிஷனும் லஞ்சமும் வாங்கியிருக்காங்க. இதனால அரசுக்கு 1.5 லட்சத்துக்கு மேல நஷ்டம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக ராசா அவர்கள், கனிமொழி அவர்கள் அவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறமா சிபிஐ இதை விசாரணை பண்ணிட்டு இதுக்கு போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனாலும் இந்திய அரசியல்லையே மிகப்பெரிய ஊழலா இந்த 2G ஸ்பெக்ட்ரம் இருக்கு. ரெண்டாவது, போக்குவரத்து துறை. போக்குவரத்து துறையில யார் ஊழல் பண்ணியிருப்பா அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்சம் 4 லட்சம் வாங்கியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசு பஸ் இருக்குல்ல, அதுல கண்டக்டர் வேலை, டிரைவர் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி 2 லட்சம் 4 லட்சம் வாங்கியிருக்காங்க. ஆனா காசை வாங்கிட்டு யாருக்குமே வேலை வாங்கி கொடுக்கல. அதனால பாதிக்கப்பட்டவங்க எஃப்ஐஆர் கொடுத்தது மூலமா அவங்கள கைது பண்ணாங்க. இப்ப இந்த கேஸ் இன்னுமே நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீன்ல இருக்காங்க. மூணாவது கேஸா முக்கியமான கேஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் ஒன்று வெளியிட்டதுதான். அதுல 3 முக்கியமான விஷயங்கள் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, இதுல 3000 கோடி ஆட்டைய போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த அரசு பஸ்ஸுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறது, அதாவது கம்மியான விலைக்கு வாங்கிட்டு அதிகமான விலைக்கு வாங்கினதா பில்லு போட்டு கொடுத்தாங்க. தேவையில்லாத ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. இதுல ஒரு 2000 கோடி அடிச்சிருக்காங்க. சுகாதாரத்துறையில மருத்துவ உபகரணங்கள் வாங்குறதுக்காக ஒரிஜினல் ரேட்டை விட 200% அதிகமா பில்ல போட்டு காமிச்சு அதுல ஒரு 600 கோடி ஆட்டைய போட்டிருக்காங்க. நாலாவதா முக்கியமான ஒரு விஷயம், அதனால இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சுட்டு இருக்கு, அதுதான் டாஸ்மாக் ஊழல். இதுல 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்கல்ல, பாட்டிலுக்கு 10 ரூபா, அந்த பாட்டு கூட சமூக ஊடகங்கள்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருந்துச்சு. அதுதான் செந்தில் பாலாஜி அவர்கள் பாட்டிலுக்கு 10 ரூபா கமிஷன் வாங்கினது. செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாட்டிலுக்கு 10 ரூபா யாரு கமிஷன் கொடுக்குறாங்களோ அந்த கடை ஓப்பன்ல இருக்கும், இதுக்கு யாரெல்லாம் ஒத்துக்கலையோ இமீடியட்டா பாரை க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாரு. இருந்தாலும் இந்த விஷயத்துலலாம் செந்தில் பாலாஜி அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் நேர்மையாவும் இருப்பாரு. ஆனா மக்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே பண்றது இல்ல. அஞ்சாவது, மணல் கொள்ளை. இந்த ஆத்துல குறைஞ்ச அளவு தான் மணல் எடுக்கணும் அப்படின்னு சட்டமே இருக்கு. ஆனா அதிகப்படியான மணல் எடுக்கிறது, இரவு நேரத்துல கொள்ளை அடிக்கிறது, லாரி மாஃபியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு திமுகவோட ஆட்சியில தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதிமுகவோட ஆட்சியிலையும் இந்த மணல் கொள்ளை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டே தான் இருக்கு. இதுவரைக்கும் நான் சொன்னது ஒரு சாம்பிள் மட்டும்தான். இன்னும் பல ஊழல் இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். திமுக ஆட்சியில நடந்த ஊழலை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.